பாதுகாப்பு கோரி செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 27 குடும்பத்தினர் தஞ்சமடைந்தனர். கொக்குளமேடு மீனவர் கிராமத்தில் மழைநீர் கால்வாய் அமைத்தது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த மீனவ பஞ்சாயத்தாருக்கும் கொக்குளமேடு ஊராட்சி துணைத் தலைவர் ராஜாத்திக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அப்போது இருதரப்பையும் மாமல்லபுரம் போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். பின்னர் கொக்குளமேடு மீனவர் பஞ்சாயத்தார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜாத்தி, வெங்கடேசன் குடும்பத்தினர் உள்ளிட்ட 7 குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வந்தன. இந்நிலையில் ராஜாத்தி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 3 பேரின் வீடு சூறையாடப்பட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த 8 பேரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். இதையடுத்து துணைத் தலைவர் ராஜாத்தியின் ஆதரவாளர்களாக இருந்த 27 குடும்பத்தைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு கோரி செங்கல்பட்டு எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். தேதி எங்கள் ஊரில் ஒரு கலவரம் ஆயிடுச்சு, அடிதடி ஆயிடுச்சு. அடிதடியிலேருந்து 10 நாளாக நாங்கள் ஊரை விட்டு வெளியே இருக்கிறோம். இன்னும் ஊருக்குள்ளே போக முடியல. பசங்களோட பள்ளி வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை. சாப்பாட்டு கூட கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வெளியூரில் தங்கி தான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஊருக்குள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டி எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறோம். வீட்டில் வலை, போட்டு இதெல்லாம் உடைச்சிட்டாங்க. வீட்டு கண்ணாடி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஃப்ரீசரு, வீடியோ கேமரா, 3 வீட்டில் இருந்த வீடியோ கேமரா எல்லாத்தையும், அதுக்கப்புறம் லேப்டாப்பு, குழந்தைங்களோட படிக்கிற லேப்டாப்பு எல்லாத்தையுமே உடைச்சி ஒரு 4-5 பேரை அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு போகிற வண்டி எல்லாத்தையுமே உடைச்சி நாசம் பண்ணி எங்களை ஊரை விட்டு அவங்க அடிக்க சொல்ல என்ன சொல்கிறாங்களாம், இனிமேல் இந்த ஊர் பக்கமே நீங்கள் வரக்கூடாது, ஊர் உள்ளே வரக்கூடாது, உங்கள் வம்சத்தையும் நாங்கள் அறுத்துருவோம், நீங்கள் வந்தாலும் இனிமேல் எப்படி வந்துடுறோன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.